தேவ பிள்ளையே, தகப்பனை இழந்து தன் சொந்தங்கள், தன் உறவுகள் எல்லாவற்றையும் இழந்து அனாதையாய் நின்றிருந்தான் முடவன் மேவிபோசேத். ஒருவேளை இப்படி நினைத்திருக்கலாம், எல்லாரும் என்னை விட்டு ஓடிவிட்டார்களே, தாவீது அரசனானால் என்னையும் கொன்று விடுவானோ என்று பயந்து கொண்டிருக்கலாம், அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். அந்த நேரத்திலே அவன் கலக்கம் அடைந்திருக்கலாம். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது எல்லாரும் உங்களை சுற்றிலும் உங்கள் பின்னாடியே ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து, உறவை இழந்து, தகப்பனை இழந்து, தாயை இழந்து, சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் இழந்து அனாதையாய் தனித்து விட்டு நிற்கும் பொழுது யாரெல்லாம் உங்கள் பின்னாடி அலைந்து கொண்டிருந்தார்களோ, இன்றைக்கு அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று கொண்டிருக்கும் பொழுது பயந்து கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்க. பாருங்கள், அந்த முடவன் மேவிபோசேத்துக்கு தாவீது என்னும் அரசன் தயவுக்கு பாராட்டினார். உன் தகப்பன் யோனத்தான் என்னுடைய நண்பனாய் இருந்தான், நான் எப்படி உனக்கு துரோகம் செய்வேன்? என் நண்பன் யோனத்தானின் மகனே என்று அழைத்தார். அதே போலதான் இயேசு உன்னையும் பார்த்து சொல்லுகிறார். நீ எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவிலே வந்து நின்று கொண்டிருந்தாலும் கூட, மகனே, மகளே, எல்லாரும் உன்னை கைவிட்டு விட்டு எல்லாரும் உனக்கு எதிர்த்து நிற்கலாம், எல்லாரும் உன்னை முறைத்து கொண்டு நிற்கலாம், உன் உயிர் எப்பொழுது பிரியும் என்று வகை தேடி கொண்டிருக்கலாம், உனக்கு விரோதமாக சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் இதோ நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 7வது வசனத்திலே பாருங்கள், தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதே போலதான் இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன் எதிர்காலத்தை கண்டு நீ பயப்படாதே, நான் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு துணையாய் நிற்கிறேன், நீ இழந்ததை எல்லாம், உன்னிடத்தில் இருந்து பிடுங்கப்பட்டதை எல்லாம் நான் மீண்டும் உனக்கு திரும்ப கொடுப்பேன், உன் எதிரிகள் வெட்கப்படுவார்கள், பயப்படாதே என்கிறார். God bless you.